சென்னா கிரேவினாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சைட் டிஷ்ஷா வச்சு. கூட வந்து நம்ம சிக்கன் எடுத்து சாப்பிட்டா அதுவும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் தக்காளி, வெங்காயம், தயிர், உருளைக்கிழங்கு, ராவா எடுத்துருக்கிறேன். சிக்கன் எடுத்துக்காங்க. சிக்கன் போட்டு செய்யும்போது செம்ம டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குன்னா பார்த்துக்காங்க. உருளைக்கிழங்க வந்து நம்ம வந்து பச்சையாக அரைச்சி வச்சுக்காங்க. அப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ஏலக்காய் போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்காங்க. காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் போட்டுட்டு சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயில் பிரட்டிடுங்க. பிரட்டிட்ட பிறகு இந்த சிக்கனை போட்டு அதுவும் நல்லா அப்படியே அந்த எண்ணெயில் மசாலாவோட கோட்டிங் ஆனவுடனே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா அப்படியே பிரட்டி வந்ததுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு போட்டுருங்க. அப்படியே அடுத்தடுத்து உருளைக்கிழங்கு அந்த வெங்காயம் பேஸ்ட்டு எல்லாம் போட்டு தயிர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ட பிறகு இந்த சென்னாவையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா எண்ணெய் கக்குன உடனே சேவ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வீட்டில் கண்டிப்பாக செய்யுங்க.